கோயம்புத்தூர் மாவட்டம் சுங்கம் பகுதியில் உள்ள நிர்மலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு பவன்குமார் தலைமையில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக ஓவிய போட்டி, ரங்கோலி மற்றும் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான முதற்கட்ட சமவாய்ப்புக்கு உட்படுத்தும் செயல்முறை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு பவன்குமார் தலைமையில் மார்ச் 23ஆம் தேதியன்று நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் மகளிர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி கேஜி திரையரங்கம் வழியாக தாமஸ் பார்க் பகுதியில் நிறைவு பெற்றது. இதில் மகளிர், முதல் தலைமுறை வாக்காளர்கள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட போஸ்டர்களை இருசக்கர வாகனத்தில் ஒட்டி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் வைர நகைகள் உற்பத்தியில் கடைபிடிக்க வேண்டிய தரநிலைகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு கருத்தரங்கம் காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் தலைமை அதிகாரியும் மூத்த விஞ்ஞானியுமான ஜி பவானி சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஆல் இண்டியா ஜெம் மற்றும் ஜுவல்லரி டொமஸ்டிக் கவுன்சில் அமைப்பின் இயக்குனர் HM சுல்தான் முஹிதீன் கலந்து கொண்டு வைரக்கற்கள் உற்பத்தி மற்றும் வைரநகை தயாரிப்பு குறித்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்குச்சாவடி கிடங்கிலிருந்து மாவட்டத்தின் 10 தொகுதிகளுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. இந்த பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு பவன்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கப்பட்ட இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் அந்தந்த தாலுகா அலுவலகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் இந்த இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுப்பப்பட்டன. இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோப்பனாரி பழங்குடி கிராமத்தில் 100% வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. என் வாக்கு என் உரிமை எனும் கருத்தில் பழங்குடியினர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் மூலம் அனைவரும் வாக்களிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு பவன்குமார் கலந்து கொண்டு பார்வையிட்டார். அப்போது மகளிர் சுய உதவிக்குழுவினரோடு பழங்குடியின மக்களின் இசைக்கு உற்சாகமாக நடனமாடி அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஒவ்வொரு வாக்குரிமையும் முக்கியமானதாகும். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களுடன் அனைவரும் எடுத்துரைக்க வேண்டும். அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 100% வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் ஆட்டோக்களின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியினை மாநகர காவல் ஆணையாளர் டாக்டர் என் கண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் ஆர்வமாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலாவதாக 100% வாக்களிப்பது குறித்த உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதனையடுத்து சுவற்றில் வரையப்பட்டிருந்த தேர்தல் விழிப்புணர்வு ஓவியங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். மேலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி பாயிண்ட் முன்பு நின்று அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரி மாணவ மாணவியர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் தொடர்பான நாடகத்தினையும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மேலும் கோயம்புத்தூர் வெளிப்புற விளம்பர சங்கம் சார்பில் ரயில் நிலையம் முகப்பு பகுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026ஐ முன்னிட்டு பிரம்மாண்ட LED திரையின் மூலம் தேர்தல் தொடர்பான குறும்படம் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் குறும்படத்தினை தொடங்கி வைத்தும் துண்டு பிரசுரங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.